ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லலித் 360 டெய்லர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்க ஒரு டிசைன் தான் பார்க்க போகிறீங்க. இந்த டிசைன் நானும் இப்போ தான் ட்ரை பண்ணுறேன். இதில் என்னென்ன மிஸ்டேக் பண்ணேன், எப்படி வந்து நம்ம தச்சா ஈஸியாக தைக்கலாம் அப்படிங்கிறதுமே இந்த வீடியோ இருக்க போகுது. நீங்கள் இந்த சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த சேனலில் வர எல்லா வீடியோவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இன்னும் மிஷினில் உட்காந்து தைக்க ஆரம்பிக்கல அப்படின்னா தச்சிக்கிட்டே வீடியோ பாருங்கள். அப்போ உங்களுக்கு மேலே ப்ளவுஸ் தைச்ச மாதிரி இருக்கும். இந்த டிசைன் பண்ணுறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து பேக் சைடு நெக்கு வந்து வெட்டவே இல்லை. நான் வந்து ஆம்கோல் மட்டும் கட் பண்ணிவிட்டு லைனிங்கையும் மெயின் பீஸையும் நான் ஒன்றா வச்சு சுற்றி வந்து தையல் போட்டு எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு இதை பண்ணணும். லைனிங் தான் நமக்கு கரெக்டான மெஷர்மெண்ட். அதனால் சைடில் இருக்க கிளாத் எல்லாத்தையுமே நான் வந்து கட் பண்ணி எடுக்கிறேன். இந்த டிசைன் வந்து ட்ரை பண்ணவே பயமாக இருக்குக்கா, எனக்கு வந்து பிகினராக இருக்கேன், இந்த டிசைனாக எனக்கு வருமானு தெரில அப்படின்னு சொல்கிறவங்களும் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் வந்து இந்த டிசைனை பண்ண முடியும். நானுமே இதான் ஃபஸ்ட் டைம் வந்து கஸ்டமர்கிட்ட கேட்டிருந்தேன், அக்கா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அதே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால நான் வந்து இந்த டிசைன் சொல்கிறேன். நிறைய பேருக்கு சொன்னேன், அவங்க வந்து வேண்டான்னு சொல்லிட்டாங்க. இந்த டிசைன் நான் ட்ரை பண்ண மாட்டேன், போட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால நான் போடலை. நான் இப்போ வந்து சென்டர் வந்து நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி நெக்கில் வந்து மெயின் பீஸில் நமக்கு எவ்வளோ ஹைட் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நான் இது பண்ணுறேன். இப்போ நெக்கு வந்து நான் கேன்வாஸ் எடுத்துகிட்டு நெக்கில் வந்து 2.25 இன்ச் அகலமும் உயரம் வந்து 8 இன்ச் எனக்கு இருக்குது. உங்களுக்கு எவ்வளோ இருக்குது நெக் அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் மார்க் பண்ணி எடுங்க. இதுக்கப்புறமா நான் 2 லைனையும் மார்க் பண்ணிவிட்டு நான் வளைவாக வந்து ரவுண்டு தான் போட போகிறேன். கேன்வாஸ் கண்டிப்பாக வச்சாதான் அந்த டிசைன் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக அழகாக வரும். அதனால் கண்டிப்பாக கேன்வாஸ் பேப்பர் வந்து எடுத்துக்கோங்க. இது வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து கரெக்டாக வந்து அந்த நெக்கை மட்டும் வரைஞ்சி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு 2.5 இன்ச்சு ப்ளவுஸில் அகலம் வேணும் அப்படின்னா கேன்வாஸில் 2.25 வைக்கணும். அதுக்கப்புறமா நான் ஒரு 2 இன்ச்சு வந்து மார்க் பண்ணி எடுக்கிறேன். நான் வளைவு போட்டதுக்கப்புறமா இந்த 2 இன்ச் எதுக்கு அப்படின்னா இதில் தான் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். அந்த 2 இன்ச்சில் தான் நான் வந்து மார்க் பண்ணி எடுக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், ஒவ்வொரு இடத்துலையுமே நீங்கள் வந்து 2 இன்ச் மார்க் பண்ணணும். அந்த வளைவாக இருக்கிற இடத்துலலாம் கரெக்டாக மார்க் பண்ணியிருக்கீங்களான்னு ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மார்க் பண்ணி எடுத்த எல்லாத்தையுமே நம்ம சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு வளைவான நெக்கு வந்து கிடைக்குதும். இந்த இடத்துல தான் நம்ம வந்து அந்த டிசைனை வந்து பண்ண போகிறோம். இதில் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் உங்கள் கையில் வந்து ஏதாவது மூடி இல்லை காயின்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை வச்சு நான் மார்க் பண்ணுங்கள். எனக்கு வந்து இந்த டப்பா மூடி வந்து கரெக்டாக இருந்துச்சு. எனக்கு இந்த சைஸ் போதும் அப்படிங்கிறதுக்காக நான் இதை வந்து எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து எந்த மாதிரி தேவை அப்படிங்கிறத பாருங்கள். இது வந்து நான் ஆஃப் மூடி வந்து வச்சேன் அப்படின்னா எனக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து அந்த வளைவை வந்து போடுறேன். எனக்கு வந்து 1/4 இன்ச்சு அந்த வளைவு உயரம் இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி நான் வந்து வளைவு போட்டுட்ருக்கேன். இதே மாதிரி நீங்கள் கரெக்டாக அந்த இடத்துல வச்சு நீங்கள் வந்து வளைவு போட்டு எடுத்துக்கணும். இந்த வளைவு வந்து நீங்கள் கரெக்டாக போட்டிங்க அப்படின்னாலே இந்த டிசைன் வந்து கரெக்டாக வரும். அதே மாதிரி இந்த டிசைனில் மெயினாக நம்ம பண்ண வேண்டியது தைக்கிறத விட கட்டிங்லாம் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் அந்த டிசைன் வந்து அழகாக தெரியும். அதனால் வளைவை வந்து கரெக்டாக போடுங்க. உங்களுக்கு கரெக்டாக இருக்காங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் லைட்டாக தான் போட்டிருந்தேன். இதில் எல்லா இடத்துலையும் 1/4 இன்ச் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி எடுத்துக்கிறேன். அதாவது அந்த வளைவோட உயரம் வந்து எனக்கு 1/4 இன்ச் அந்த லைனை விட இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு எனக்கு ஃபஸ்ட்டில் உள்ளது மட்டும் லைட்டாக கொஞ்சம் ஒரு பிசுறு வந்து ஜாஸ்தி இருந்துச்சு. அதையுமே கரெக்ட் பண்ணிக்கிட்டேன். கரெக்ட். ஏன்னா எல்லா வளைவுமே நமக்கு ஒரே மாதிரி இருக்கணும். ஒன்று ஒவ்வொரு சைஸ் இருக்கக்கூடாது. அதனால் மார்க் பண்ணி எடுத்துட்டு இப்போ வந்து நான் திக்காக வந்து அந்த இடத்துல போடுறேன். முதல்ல வந்து ரஃப்பாக தான் போட்டிருந்தேன். இப்போ வந்து உங்களுக்கு தெளிவாக தெரியும். நான் வந்து வளைவை வந்து டார்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பெண்ணை வச்சு. இதுக்கப்புறம் தான் வந்து நமக்கு இதை வந்து கட் பண்ணவும் போகிறோம். கட்டிங்கில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அந்த கார்னர் சைடு வந்து கட் ஆகிடக்கூடாது. அதை வந்து பார்த்துக்கோங்க. நான் அந்த லைன் போட்டிருக்கேன்ல அதுக்கு லைட்டாக ஒரு கோடு அளவுக்கு இடம் விடுற மாதிரி நான் பார்த்துட்டு வந்து கட் பண்ணுறேன். நீங்களுமே வந்து கட் பண்ணும்போது ரொம்ப கவனமாக கட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து கையாலே நீங்கள் கட் பண்ணிடுவீங்க அப்படின்னா இப்படியே கட் பண்ணுங்கள். இல்லைக்கா நான் பின்னாடி பீஸ் வந்து நகர்ந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு குண்டு பின் எடுத்து நீங்கள் வந்து அதில் வந்து அதை வந்து ஸ்டிஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணுங்கள். நான் வந்து கத்திரியை வந்து ரொம்ப ஷார்ப்பாக வைக்காதீங்க இந்த மாதிரி வளைய வெட்டும் போது, ஏன்னா அந்த கார்னர் வந்து கட் ஆயிரும். நான் வந்து இதில் லைட்டாக தான் ஷார்ப் இருக்குது, அந்த கத்திரி எடுத்து தான் வந்து கட் பண்ணுறேன். இது வந்து கொஞ்சம் வந்து நம்ம போக போக லைட்டாக கட் பண்ணும்போது லைட்டாக கட் ஆகும். ரொம்ப ஷார்ப்பாக இருந்துச்சுன்னா அதில் போய் கட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் கட் பண்ணும்போது கண்டிப்பாக கவனமாக கட் பண்ணுங்கள். நீங்கள் கரெக்டாக கட் பண்ணிட்டீங்கன்னா அந்த டிசைனுமே கரெக்டாக வரும். நான் ஃபஸ்ட்டு வந்து கேன்வாஸை இதை வந்து நான் கட் பண்ணி எடுத்துட்டு இதை வந்து ஒரு லைனிங்கில் வச்சு நான் அயன் பண்ணி எடுக்க போகிறேன். நீங்களுமே வந்து இதை கட் பண்ணிவிட்டு ஒரு லைனிங்கில் நல்லா அயன் பண்ணி எடுத்துருங்க. அந்த பீஸ் வந்து நகரக்கூடாது லைனிங்கை விட்டு. அந்த மாதிரி வந்து நம்ம வந்து எடுத்துக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் அயன் பண்ணி எடுத்துட்டு அந்த சைடில் உள்ள கார்னர் எல்லாமே வந்து நான் வந்து மடித்து அடிச்சுக்கிறேன். ஏன்னா பிசுறு வந்து வெளியே தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் சுற்றி வந்து தையல் போட்டு எடுத்துக்கிறேன். நான் அயன் பண்ணிட்டு வந்தோடனே கார்னர் சைடில் தான் வந்து இந்த துணியை வந்து மடித்து அடிக்கிறேன். உங்களுக்குமே வந்து இந்த
மாதிரி நீங்கள் மடித்து எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறமா நான் சென்டருமே வந்து கரெக்டாக மார்க் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ வந்து நம்ம சுற்றி வந்து தையல் போட்டு எடுத்துருக்கோம் நல்ல பீஸ், அதை எடுத்துட்டு அதுக்கு மேலே இதை வந்து ப்ராப்பராக வச்சுட்டு சென்டர் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி செக் பண்ணிவிட்டு அது மேலே வைங்க. வச்சுட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து நான் இப்படியே தச்சிருவேன் அப்படின்னா நீங்கள் வந்து ரைட் சைடில் தான் வைக்கிறேன், பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல பக்கம் தான் நான் மேலே வைக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் வந்து உங்களால் அப்படியே தைக்க முடியும் அப்படின்னா நீங்கள் அப்படியே தைச்சிக்கோங்க. இல்லை எனக்கு பின் பண்ணாதாக்கா பீஸ் வந்து நகராமல் இருக்கும் அப்படின்னா பின் பண்ணிக்கோங்க. நான் சென்டரில் மட்டும் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கிறேன். இந்த தையல் வந்து ரஃபாக போடுறது தான். இது போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் நகலாமல் இருக்கும் கிளாத்து, அதனால தான். இதுக்கப்புறம் இந்த வளைவை வந்து பார்த்து மெதுவாக வந்து நீங்கள் வந்து ஒவ்வொரு வளைவும் பண்ணும்போதும் ஸ்லோவாக மிஷினை வச்சு நீங்கள் மெதுவாக தான் அடிக்கணும். இதில் வந்து ஃபாஸ்ட்டாக நம்ம அடிக்க முடியாது. நான் பார்த்தீங்கன்னா 5, 6 தான் வச்சுருப்பேன் தையல். ஏன் அப்படின்னா அவ்வளோ ஸ்பீடு வச்சாதான் உங்களுக்கு வந்து அந்த கார்னர் சைட்லாம் வந்து கரெக்டாக போய் அதில் நம்ம திரும்பி நம்ம வந்து தைக்க முடியும். ரொம்ப ஸ்பீடாக தைச்சோம் அப்படின்னா இதில் வந்து கரெக்டாக தைக்க முடியாது. அதனால் ஒவ்வொரு வளைவிலையுமே வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து விட்டு தையல் போடுங்க. ஏன்னா இது வந்து தைக்கிறதுல வந்து டிசைன் வந்து ப்ராப்பராக வரணும் அப்படின்னா நம்ம தைக்கிறதுலையும் கட் பண்ணதுலேயும் அந்த வளைவு வந்து கரெக்டாக வரும். நீங்களுமே வந்து இதே மாதிரி நீங்கள் சுற்றியுமே தையல் போட்டு எடுங்க. இந்த டிசைன்லாம் ட்ரை பண்ணும்போது கேன்வாஸ் வந்து கண்டிப்பாக அவசியம். கேன்வாஸ் இல்லாமல் நம்ம தைக்க முடியாது. அதனால் கேன்வாஸ் வந்து இது வரைக்கும் ட்ரை பண்ணல அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா உங்களால முடியும். அதே மாதிரி வளவளப்பா இருக்கிற பகுதி வந்து கீழ்பக்கமா இருக்கிற மாதிரி அயன் பண்ணீங்க அப்படின்னா பீஸ் அந்த நம்ம அயன் பண்ணுவோம்ல அப்ப வந்து அது ஒட்டிக்கும் அந்த பீஸோட. அதனால நமக்கு தைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும், நகலாம இருக்கும். நீங்க வந்து இப்படி சுத்தி வந்து பொறுமையா தையல் போடுங்க, ஒன்றும் அவசரம் கிடையாது. ஏன்னா இந்த டிசைன் ப்ராப்பரா வரணும் அப்படின்னா கொஞ்சம் லேட்டாக தான் செய்யும். ஆனா நீங்க வந்து பொறுமையா தைச்சிங்கன்னா நீட்டா வந்து ஃபினிஷிங் கிடைக்கும். நானுமே வந்து சுத்தி தையல் போட்டு எடுத்துட்டு இதுக்கப்புறமா என்ன பண்றேன் அப்படின்னா அந்த டிசைன்லேருந்து அந்த வளைவுலேருந்து ஒரு 1/4 இன்ச் நமக்கு விடுற மாதிரி பார்த்துட்டு நான் வந்து சுற்றி இருக்க பீஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுக்கிறேன். நீங்கள் இது கட் பண்ணும் போதுமே அந்த கார்னர் பகுதியில் பார்த்து கவனமாக கட் பண்ணுங்கள். அந்த இடத்துல வந்து கட் ஆகிடக்கூடாது. அதனால் நீங்கள் வந்து கவனமாகவே கட் பண்ணுங்கள். எனக்குமே ஒரு இடத்துல மட்டும் கட் ஆச்சு, நான் அதை வந்து சரி பண்ணிக்கிட்டேன். அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாகவே இருங்க. இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து நான் அந்த டிசைன் வந்து ட்ரை பண்ணுறேன். நிறைய கஸ்டமருக்கு வந்து கேட்டிருந்தேன். அவங்க வந்து இல்லைக்கா வேண்டாம், இந்த டிசைனாக நான் போட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இந்த டிசைனை இந்த அக்காட்ட கேட்கும்போது இந்த கஸ்டமர் வந்து என்ன சொன்னாங்கன்னா, உங்களுக்கு விருப்பமா இருந்தா அதை பண்ணுங்கக்கா, நல்லா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால இந்த டிசைனை வந்து நான் ட்ரை பண்றேன். இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் தான் நானும் ட்ரை பண்றேன். அதனால பயப்படாதீங்க. எனக்குமே வந்து இது புதுசு தான் இந்த டிசைனு. அதுக்கப்புறமா நான் என்ன பண்றேன் அப்படின்னா அந்த கார்னர்ல வந்து ஒரு கட் கொடுத்துக்கிட்டேன். அப்பதான் திருப்பும் போது நமக்கு வந்து அந்த இடம் கரெக்டா வந்து திரும்பி கொடுக்கும். அதே மாதிரி அந்த நூல் நம்ம தச்சிருக்கோம்ல அந்த இடத்துல நூல் கட் ஆகாத மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நீங்க சின்ன ட்ரிம்மர் வச்சிருந்தீங்க அப்படின்னா ஈஸி. நான் வந்து கத்திரியில கட் பண்ணி பழகினனால அதில் கட் பண்றேன். அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா வந்து அதை எடுத்து திருப்பி விடுங்க. ஏன்னா நமக்கு வந்து திருப்பி விட்டுட்டோம் அப்படின்னாலே நமக்கு வந்து நீட்டா அது கிடைக்கும். இது உங்களால அயன் பண்ண முடியும் அப்படின்னா நீங்க ஒரு அயன் பண்ணி எடுத்துட்டு வந்துருங்க. அப்ப வந்து உங்களுக்கு நீட்டா இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா இப்ப நான் அயன் பண்ணி வந்துட்டேன். இதுக்கப்புறமா நம்ம வேற ஒரு கிளாத்தை வச்சுதான் உள்ள வந்து அட்டாச் பண்ண போறோம். அந்த டிசைன் பண்றதுக்கு நமக்கு ஒரு கேன்வாஸ் வந்து தேவைப்படும். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நான் ஒரு கேன்வாஸ் எடுத்தேன். அது வந்து எனக்கு பத்தல. அதனால இன்னொரு கேன்வாஸ் எடுத்து நம்ம ஏற்கனவே எடுத்த அளவை விட அதிகமா இருக்கிற மாதிரி பார்த்து நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்ப நம்ம வந்து அந்த ஸ்கேலப் டிசைன் வந்து கட் பண்ணோம்ல அந்த பீஸை தான் அடியில் வச்சிருக்கேன். அதை பார்த்துட்டு அதை அப்படியே வந்து மார்க் பண்ணி எடுக்கிறேன் அந்த வளைவை மட்டும். இதுக்கப்புறமா என்ன பண்ண போறேன் அப்படின்னா 2.5 இன்ச்சுக்கு வந்து கரெக்டாக வந்து மார்க் பண்ணி இன்னொரு லைன் வந்து வரைய போறேன். நம்ம வந்து அதில் வந்து 2 இன்ச் மார்க் பண்ணி வளைவு போட்டோம். இப்போ வந்து இதில் வந்து நான் 2.5 இன்ச்சுக்கு கரெக்டாக வந்து மார்க் பண்ண போறேன். ஏன் அப்படின்னா அந்த 2.5 இன்ச் வைக்கும் போது தான் எக்ஸ்ட்ரா கிளாத் கிடைக்கும். நமக்கு வந்து ரெண்டையும் ஜாயின் பண்ணதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதாவது இந்த பீஸையும் நம்ம இப்போ டிசைன் பண்ணுற பீஸையும் ஒன்றா வைக்கணும். அப்போ வந்து நமக்கு ஒரு 1/2 இன்ச்சாக தேவைப்படும். அதனால 2.5 இன்ச் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். இதையுமே நான் வளைவா வந்து மார்க் பண்ணிட்டு இதை கட் பண்ணி எடுத்துட்டு இதையுமே வந்து நான் என்ன கலர் வந்து எனக்கு தேவையோ அந்த கலர்ல வச்சு நான் அயன் பண்ணி எடுத்துக்க போறேன். இதுல நெக்கு மட்டும் தான் நான் வந்து கட் பண்ண போறேன். நீங்களுமே வந்து அதை ப்ராப்பரா பார்த்து கட் பண்ணுங்க. ஏன்னா நீங்க வந்து ஒவ்வொன்றுமே கட் பண்றதுலயும் நீங்க வந்து கரெக்டா இருந்தா மட்டும்தான் அந்த டிசைன் வந்து உங்களுக்கு சூப்பரா அமையும். நான் இப்போ வந்து கட் பண்ணிட்டு எனக்கு வந்து எல்லோ கலர் தான் அந்த சாரீ, அதனால எல்லோ கலர்ல பீஸ் எடுத்து அதில் தான் நான் வந்து இந்த பீஸை வச்சு அயன் பண்ண போகிறேன். அயன் பண்ணி எடுத்துட்டு நம்ம பழசு பண்ணோம்ல அதே மாதிரி தான் சைடில் வந்து பிசுறு தெரியாமல் இருக்கிறதுக்கு அந்த சைடில் உள்ள பிசுறு எல்லாத்தையுமே வந்து மடித்து எடுத்துக்கிறேன். நீங்களுமே இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு பிசுறு எல்லாமே உள்ளே போயிடும். அப்போ தைக்கிறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதை ஃபுல்லாக சுற்றி தையல் போட்டு எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ தைச்சிருக்கோம்ல அந்த டிசைனுக்கு அடியில் வந்து ஒரு லைனிங்கையும் வச்சு தைக்க போகிறோம். ஏன்னா இது திருப்பினாதான் இந்த
கேன்வாஸ் வந்து நமக்கு தெரியாது. இன்னொரு ரஃப்பாக தான் லைனிங் வச்சுருக்கேன். உங்களுக்கு அதே கலர் லைனிங் கிடச்சிதுன்னா அதே கலரில் வைங்க. எனக்கு saree கலரில் தான் கிடச்சிருக்கு. அதனால் நான் அந்த saree கலர்லேயே வந்து லைனிங் எடுத்திருக்கேன். இதுக்கப்புறமா அந்த வளைவை வந்து நான் கரெக்டாக கட் பண்ணி எடுத்துட்டு திருப்பிட்டேன் அப்படின்னா இந்த கேன்வாஸ் வந்து உள் பக்கமாக போயிடும். உங்களுக்கு கேன்வாஸும் வெளியே தெரியாமல் இருக்கும். அதுக்காக தான் இந்த பீஸ் வச்சு நம்ம திருப்புறது. எப்போவுமே லைனிங் வச்சு நம்ம திருப்போம்ல, அதே மாதிரி தான் இந்த நெக்கையுமே நான் வந்து திருப்பியிருக்கேன். இதுக்கப்புறமா வந்து நம்ம லைனிங் திருப்பும்போது அந்த கலர் வந்து வேற கலரு, நம்ம மேலே வச்சிருக்க கிளாத் வேற கலரு, உள்ள இருக்க கலர் வந்து வெளியில தெரியாதபடிக்கு எடுத்து விட்டு நீங்க வந்து கொஞ்சம் கட் பண்ணுங்க. ஏன்னா நம்ம கேன்வாஸ் வச்சிருக்கோம் அப்படிங்கறனால கொஞ்சம் வந்து ஸ்டிஃபா இருக்கும். ஸ்டிஃபா இருக்கிறதுக்காக தான் நம்ம கேன்வாஸும் வைக்கிறது. அதனால தான் நீங்க வந்து உள் பக்கமா இருக்க துணியை வந்து நல்லா இழுத்து விட்டு நீங்க வந்து தையல் போட்டு எடுங்க. அதுக்கப்புறமா நம்ம சுத்தி வந்து அந்த ரெண்டு கிளாத்தையும் நேரா வச்சு நம்ம ஒரு தையல் போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த பீஸ் வந்து ரெடி ஆயிரும். இதை அப்படியே வந்து பேக் சைடு நெக்ல வந்து வச்சுட்டோம் அப்படின்னா டிசைன் வந்து முடிஞ்சிரும். இதுல வந்து இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க சுற்றி வந்து தையல் போட்டு எடுக்கிறேன்னா இதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத் எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி எடுக்க போகிறேன். அந்த சைடில் இருக்க கிளாத் எல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த பீஸ் வந்து ரெடி ஆயிரும். இதுக்கப்புறம் வந்து நமக்கு தேவையான நெக் அகலத்துக்கு இருக்கா எக்ஸ்ட்ரா இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு நான் ஷோல்டர் கிட்ட கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு இந்த ரெண்டு வளைவும் நம்ம கரெக்டாக இருக்கானுங்கிறதையும் பார்த்துட்டு ஹைட் இருந்துச்சு எக்ஸ்ட்ரா அப்படின்னா கட் பண்ணி எடுத்துட்டு இதுக்கப்புறமா இந்த பீஸ் எடுத்து நம்ம டிசைன் பண்ணோம்ல அந்த பீஸ் மேலே வச்சிட்டோம் அப்படின்னா இந்த டிசைன் வந்து கரெக்டாக இருக்கும். நான் அதுக்கு வந்து ஏற்கனவே நம்ம கட் பண்ணி வச்சிருந்தோம்ல கேன்வாஸ் அந்த வளைவான பீஸை எடுத்து அதில் மார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா நமக்கு வந்து நகன்றக்கூடாது, எந்த இடமும் வந்து மார்க் பண்ணபடி கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கரெக்டாக அந்த கார்னர் இடத்துல வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்போ அந்த பீஸை வைக்கும்போது அந்த இடத்துல வந்து கரெக்டாக அது இருக்கும். அதனால தான் இதையுமே வந்து மார்க் பண்ணி எடுத்துட்டு அதுக்கு மேலே வச்சுட்டு இப்போ ஒரு பின் பண்ணிக்கோங்க. ஏன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் எப்படி தைச்சாலும் இது வந்து நகரும். முதல்ல வந்து சென்டர் கரெக்டா இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு பின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சைடில் உள்ளது எல்லாத்தையுமே பின் பண்ணிட்டு தான் நீங்கள் தையல் போடணும். அப்பதான் இந்த டிசைன் வந்து கரெக்டா இருக்கும். இந்த டிசைன் நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணவே இல்லைக்கா, புதுசாக ட்ரை பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்றவங்க இந்த மெத்தட்ல கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நானுமே இதை வந்து எடுக்கும்போது ரொம்ப வேலை இருக்குமோ அப்படின்னு எடுத்தேன். ஆனால் இது வந்து கொஞ்சம் ரெண்டு கேன்வாஸ் எடுத்து நான் டிசைன் பண்ணி தனித்தனியாக எடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து இது ஈஸியாக தான் இருக்கிற மாதிரி தோணுச்சு. இந்த டிசைன் நீங்கள் ஏற்கனவே தச்சிருக்கீங்களா, எவ்வளோ அமௌண்ட் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறதுமே கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா கஸ்டமர்கிட்ட இன்னும் இந்த ப்ளவுஸை வந்து நம்ம கொடுக்கல. ஏன்னா இதில் ஒரு லேஸ் வச்சு கேட்டிருக்காங்க. அதனால அந்த டிசைன் வந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்புனேன். பிளைனாக இருக்குக்கா, அந்த எல்லோ கலர் கிட்ட ஒரு லேஸ் மட்டும் வச்சுருங்க கரெக்டாக இருக்கும் அப்படின்னாங்க. அதையுமே வச்சுட்டு நான் அந்த ஃபோட்டோவுமே வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக போட்டுறேன். ஏன்னா இந்த டிசைன் பண்ணுறதுக்கு எனக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரம் ஆகிட்டு. ஏன்னா நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது எந்த டிசைனுமே கொஞ்சம் லேட் ஆக தான் செய்யும். இப்போ நான் சுற்றி வந்து ரஃபாக ஒரு தையல் போட்டுட்டு தான் அந்த வளைவான தையலை போடுறேன். இந்த ரஃபாக போட்ட தையலை வந்து பிரித்து எடுத்துடணும். அதனால தான் அந்த பீஸை வந்து நான் எல்லோ கலர் நூலில் வந்து தைச்சிருக்கேன். இப்போ வந்து நான் நூலை மாற்றிட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த வளைவான பகுதியை வந்து தையல் போட்டு எடுக்கிறேன். இந்த டிசைன் நான் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறேக்கா, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்குது. நானுமே பார்க்கும்போது ரொம்ப வேலை இருக்குமோ, ரொம்ப டைம் ஆகுமோ அப்படின்லாம் நான் யோசிச்சிருந்தேன். ஆனால் இது ஈஸியாக இருக்குது. நீங்கள் வந்து இந்த டிசைன் ஏற்கனவே தச்சிருக்கீங்களா, எவ்வளோ அமௌண்ட் வந்து வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறதுமே கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கும்போது நானும் தெரிஞ்சுக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டிசைன் வந்து தேவைப்படுது அக்கா நீங்கள் வந்து சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதையுமே வந்து கீழே வந்து மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த டிசைனுமே நான் உங்களுக்கு ட்ரை பண்ணி காமிக்கிறேன். இந்த டிசைன் வந்து நான் கரெக்டாக முடிச்சு எடுத்துட்டேன். இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஃப்ரண்ட் வந்து நான் ஏற்கனவே தச்சு வச்சுருக்கேன், அதை வந்து இதோட ஜாயின் பண்ண போகிறேன், அவ்வளோதான். இப்போ வந்து கைக்குமே நான் இந்த டிசைன் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். அதையுமே வந்து மொத்தமாக நான் கை எல்லாத்தையுமே முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து ஃபோட்டோவாக போஸ்ட்டில் வந்து போடுறேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நான் வந்து பிகினருக்கா, இந்த டிசைன்லாம் எனக்கு தெரியும், எனக்கு பண்ண தெரியுமான்னு தெரில, நான் எதுவும் சொதப்பிடணும்னு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க உங்களுக்கு வந்து ஒரு ரஃபாக கிளாத் கிடச்சிது அப்படின்னா அதில் ட்ரை பண்ணிவிட்டு இதில் ட்ரை பண்ணுங்கள். அப்போ இன்னுமே ஈஸியாக இருக்கும். எப்போவுமே வந்து ஃபஸ்ட்டு தைக்கும்போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்த ப்ளவுஸ்க்கு நம்ம பண்ணும்போது இன்னொரு ப்ளவுஸ் நம்ம தச்சுட்டு ஒரு ப்ளவுஸ் தைக்க வரோம் அப்படின்னா அப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், எல்லாராலையும் முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இப்போ தான் தையல் சொல்லி பழகுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.